இப்போ இது வந்து நம்ம ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக சொல்லும்போது நம்ம ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்கிறது. இதனுடைய வெரைட்டிஸ் நேம் வந்து சான்சிவேராங்க. இது வந்து குட்டையும் இருக்குது, உங்களுக்கு வந்து நமக்கு லாங் இருக்குது. இது வந்து லாங் வெரைட்டிஸு, ஷார்ட் வெரைட்டிஸு கிடையாது நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை. இப்போ இது வந்து ஏற்கனவே நான் கூட செட் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு கூட நான் வந்து இதை கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து நமக்கு 5 பிளான்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே வந்தாச்சு. ஆனால் நமக்கு இதெல்லாம் வந்து பேக்கிங் தான் சேலஞ்ச், சரிங்களா? இந்த தண்டு இதெல்லாம் பாருங்கள், நம்ம சோத்து கற்றாழை மாதிரி நல்லா வெயிட்டு, சரிங்களா? இப்போ இந்த இதெல்லாம் நினைக்க தோணும், அது இதெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த லீஃப் எப்படி இருக்குதுன்னு நினைக்கலாம். இது வந்து எப்பவுமே நமக்கு பழுத்து காஞ்சதுன்னா இப்படி உறிஞ்சு வருமில்ல, அது போல தாங்க இது வந்துட்டு அதுக்கு அடுத்து இதில் வந்துடும், சரிங்களா? இப்போ இந்த பிளான்ட்டு உங்களுக்கு 5 பிளான்ட் இருக்குது. இது வந்து 75 ருபீஸு, சரிங்களா? இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், ஒயிட் கலரு, இது இந்த க்ரீனு வர்றது, ஓகேங்களா? சான்சிவேராலேயே நமக்கு வந்து க்ரீன் கலர் இது லாங் நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த இது காம்போ கொடுத்துருந்தேன். இப்போ அந்த இது முடிஞ்சிருது. அதே மாதிரி இப்போ அடுத்தது நம்மக்கிட்ட இருந்ததுனால இப்போ கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்னோடய செல்ஃபுக்குன்னு பாட்டில் வச்சுருப்போம் பாருங்கள், அதுபோல் இன்னொரு ஒரு இதில் வச்சுருந்ததுனால இப்போது அதையும் நம்ம வந்து சரி தனித்தனியாகவே கொடுத்துடலாம், இதெல்லாம் கிளியரன்ஸில் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்குறது. இப்போ இது வந்து 75 ருபீஸ். இதுவுமே பாருங்கள் பெருசு, இது எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் அது மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கிட்ட அதனால தான் அது இதை விடவே அது இன்னும் கூட ப்ரைஸ் கூட வரும். ஸோ நான் ஆஃபருக்காக நான் அந்த ப்ரைஸை கொடுக்குறேன். இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள், அதனுடைய லீஃப் எப்படி வந்து பாருங்கள். ஏன்னா அது ஸ்லோ க்ரோத், அதனால் கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான் வரும். எப்பவுமே வந்து உற்பத்தி கம்மியாக வர்றது எல்லாமே ப்ரைஸ் கூட வரும், கொஞ்சம் வளர்ந்து நல்லா வர்றது எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும், சரிங்களா? இப்போ வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து 75 ருபீஸு. இது வெயிட்டே நீங்கள் உங்களுக்கு கை கிடைக்கும்போது தெரியும். இங்கே பாருங்கள், சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு இதுலேயும் 5 பிளான்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? இது பாருங்கள், இங்கே ஒன்று தனியாக இப்படி வருது பாருங்கள். இதை நீங்கள் எப்படியோ வேணாலும் வைக்கலாம். தனியாக புண்டு வராமல் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தனியாகவே எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? இதுவும் பாருங்கள் வேரோடவே இருக்குது. மொத்தம் 5 பிளான்ட் இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க. பிளான்ட் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் தூரமாக தூக்கி வச்சு லாங்கில் இருந்து காமிக்கிறேன், அப்படி இருக்கும்போது தெரியும், பார்த்துக்க. இப்போ இந்த பிளான்ட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா மஞ்சளோ இஞ்சியோ அப்படின்ற, மஞ்சள் வந்து பெருசாக இருக்கும், இஞ்சியோ அப்படின்னு நினைக்க தோணும். அதெல்லாம் இல்லைங்க, இது வந்து சித்திரத்தை, இது ஒரு மெடிசன் பிளான்ட்டு தான். இப்போ பாருங்கள், இது ஷூட் எவ்வளோ விட்டுருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது. இப்போ இந்த பாட் இருக்குது இல்லையா, இது ஃபுல்லுமே அப்படியே எடுத்து கொடுக்குறது அவங்களுக்கு. இதுலேருந்து பிரிச்செல்லாம் எடுத்து கொடுக்கறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கைக்கு வரும்போது இதை பெரிய பாட்டில் வச்சிடுறீங்க, ஒரு 8 இன்ச் பாட்டில் வச்சுருங்க. அடுத்த நெக்ஸ்ட் இதுக்கு உங்களுக்கு அந்த உள்ள கிழங்கு, நம்ம இஞ்சிலாம் இருக்குது இல்லையா, அது போல் இருக்கும். இது வந்து இந்த சித்திரத்தை கிழங்கு, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இந்த லீஃபை கூட நம்ம வந்து கஷாயமாக கூட குடிச்சிக்கலாங்க. காய்ச்சலோ சளியாக இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு 4 லீஃப் பறித்து போட்டு நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு மெடிசன் பிளான்ட்டு தான் இது, சரிங்களா? இதெல்லாம் நல்லா லீஃபை பார்க்கும்போது தெரியும், இது நல்லா வளர்ந்துருக்குது, சரிங்களா? உள்ளே வந்து நல்லாவே கிழங்கிருக்கும். நீங்கள் பேக் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கும்போது தெரியும். இப்போ இதில் வந்து 6 இருக்குதுங்க. இந்த ஒரு இது வந்து உங்களுக்கு 150ங்க, ரொம்ப இதை கம்மி தான் இது, சரிங்களா? இதில் பார்க்கும்போது எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 இருக்குதுங்க. மினிமம் நான் சொன்ன 10க்கு மேலே தான் இருக்குது. இதில் பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, 10க்கு மேலேன்னு சொன்னேன் இல்லையா, 12. இது உள்ளுக்குள்ளே கிழங்கு நல்லா இருக்கும், சரிங்களா? இது சைஸை பாருங்கள், லீஃபை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ஓகே? இது வந்து 6 இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து இந்த பாட்டு ஃபுல்லும் எடுத்து கொடுக்குறது 150, ஓகேங்களா? பிளான்ட்டை ஃபுல்லாகவே காமிச்சிட்றேன், பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நான் தள்ளி வச்சு எடுக்கிறேன், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகும். இந்த ஒரு செடியை மட்டும் காமிச்சிட்டு மீதி எல்லாம் இல்லாமல் இல்லை பாருங்கள், எல்லாத்தையுமே காமிச்சிட்றேன், சரிங்களா? எப்படி இருக்குது, ஒரு குட்டி மூங்கில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. இப்போ இந்த பிளான்ட்டு நினச்சிக்காதீங்க, இது வந்து இதில் தனியாக வச்சு, இது ஒன்றே ஒன்று தான் நம்ம செல்ஃபுக்கு வச்சுருக்குறோம். இது ஒன்றே ஒன்று தான் பாருங்கள், ஒரே ஒரு நாடு தான் இருக்குது, இது கிடையாதுங்க உங்களுக்கு சேலுக்கு. இது தான்,
இது வந்து இது ஒரு ஜேடுங்க இது. சரிங்களா? இந்த இது வந்து உங்களுக்கு ஸ்டெம்மாகவே நான் கொடுத்துருவேன். இது வந்து ஸ்டெம் ப்ரொபகேஷன் தான். இங்கே பாருங்கள், நம்ம இதை இன்னும் நல்லாவே மெயின்டைன் பண்ணால் நம்மளுடைய எதுக்காக இப்போ நம்ம மாட்டுச்சாணம் உரம் போட்டதுனால நல்லாவே ஹெல்த்தியாக நல்ல நிழலில் இருந்தங்காட்டியும் எப்படி இருக்குங்க பாருங்கள். இது வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டாகவே நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிழலில் தான் வச்சுருந்தேன். வெயிலே சுத்தமாக படலை. அதனால தான் இவ்வளோ ஹெல்த்தியாக தடிமனாக நல்ல உங்களுக்கு நீர் சத்து உள்ள மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு பூ போல் வந்திருக்கு. இப்போ தான் நான் கவனிக்கிறேன். இது வந்து அவ்வளோ இது இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த பிளான்ட்டில் இதுதான் போல் பூவா காயா எப்படின்னு தெரியல. நான் இப்போ தான் கவனிக்கிறேங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிட்ட காமிச்சா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், வரி வரியாக தான் இருக்குது. இதுதான் பூ போல். பூவா காயான்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஒரு அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, இது வந்து துளிர். இப்போ உங்களுக்கு இது ஸ்டெம் வச்சாவே வரும். இங்கே பாருங்கள், வேர் இருக்குதா? இங்கே பாருங்கள், வேர் இருக்குது. இது வந்து ஒரு கட்டிங்ஸ் தான். இந்த இவ்வளோ தூரத்துக்கு, அதாவது எங்கே வீடியோவே சரியாக காட்ட முடியல, இவ்வளோ தூரம் எடுத்தால் கூட போதுங்க உங்களுக்கு கட்டிங்ஸு. சரிங்களா? இது வந்து 10 rupees கட்டிங்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இதுக்கு இங்கே இந்த இடம் கட் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஒரு இது தான். இது பாருங்கள், தளைஞ்சு வருது. கட்டிங்ஸ் வச்ச நல்ல ஹெல்த்தியான ஸ்டெம்மு தான். இங்கேயும் பாருங்கள், இது பிரான்ச்சாக வருது. இங்கே பாருங்கள், வேறு இந்த இடத்துல தெரியுதுங்களா? ரூட் வந்திருக்கு. இது பாருங்கள், ரூட் இருக்குது. ஸோ இது கட்டிங்ஸ் வச்சாவே வரும். இது வந்து ஸ்டெம்மு தாங்க. உங்களுக்கு இது நிறைய வேணும். இந்த பாருங்கள், ஆட சாமி, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து அங்கங்கே நீங்கள் கட் பண்ணி ஒடிச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அழகு டிசைனுக்கு நீங்கள் சூப்பராக அழகாக வைக்கலாம். சரிங்களா? இது இன்னுமே இருக்குது. இது வந்து கட்டிங்ஸ் வந்து நான் இவ்வளோ தான் கொடுப்பேன். இந்த பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே ரூட்டோடு இருக்குது பாருங்கள், மறைச்சிருக்குது. நீங்கள் ஸ்பேஸ் இல்லைனாலும் அழகாக ஒரு இது ஹேங்கிங்கில் கூட வச்சு கூட வைக்கிற மாதிரி வைக்கலாம். ஒரு போன்சை டைப்பில் கூட வளர்க்கணுன்னா நீங்கள் வச்சு வளர்த்திக்கலாம். இங்கே பாருங்கள், இது லென்த்து நல்லாவே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. நல்லா ஹெல்த்தியான இந்த ஸ்டெம்மு தான் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து ஸ்டெம் வந்து 10 rupeesங்க. இவ்வளோ லென்த் மினிமம் வந்து உங்களுக்கு லென்த் வந்து இவ்வளோ சைஸுக்கு வந்துடும். சரிங்களா? இவ்வளோ சைஸுக்கு வந்துடும். இப்போ இந்த லீஃப் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இது ஒரு பெங்கோனியா ஃபேமிலிங்க இது. சரிங்களா? இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இதுலேயே பெங்கோனியா ஏஞ்சல் விங்ஸுங்க இது. சரிங்களா? இந்த சுருக்கமாக அந்த சைடில் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஏஞ்சல்னாவே எப்படி ஒரு இது ஸ்பெஷல் இது. இதுலேயே வந்து உங்களுக்கு பேக் சைடில் பாருங்கள் ஒரு கலர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவுமே இன்டோரில் தாங்க. இது வந்து ஒரு க்ரீனிஷ் ரெட்டு. பேக் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நல்ல ஒரு மெரூன் ரெட்டாக இருக்குது. சரிங்களா? தண்டுமே எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுவுமே உங்களுக்கு கட்டிங்ஸ் தாங்க. ஆனால் இதில் பாருங்கள், சங்கு மாதிரி இருக்குது. இது பார்க்குறதே பாருங்களேன், சங்கு போல் இருக்குது. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. அழகாக கொஞ்சம் நமக்கு வீட்டுக்குள்ளே இன்டோரில் வைக்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும். ரெட்டு, க்ரீனு, இந்த எல்லோ அண்டு க்ரீனு, ஒயிட்டு இது போல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கா நான் பார்த்து கலெக்ட் பண்ணி வேணும். இது பாருங்கள், ஷைனிங் மினுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாமே நான் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். நம்மளுடைய மரத்து நிழலில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஷேட் நெட் போட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஷேட் நெட் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நல்லாவே நிழல் வந்ததுனால இப்போ அந்த நிழல் கீழேயே நமக்கு இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சதுனால உங்களுக்கு இது இன்னும் ஒன்று. ஏன்னா இப்போ நான் இந்த பிளான்ட்டாகவே கொடுக்கல, கட்டிங்ஸ் தான் கொடுக்குறேன். ஏன்னா தைரியமாக சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா கட்டிங்ஸ் வச்சு நான் பார்த்ததில் சக்ஸஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இதனோட இது வந்து இது போலையும் நம்ம வந்து கட்டிங்ஸில் வச்சு வளர்த்திக்க முடியும். ஸோ அதனால் இப்போ இந்த சமயம் வந்து கிளைமேட்டும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இது அழகாக நம்ம வளர்த்தி நம்ம ப்ரொபகேஷன் பண்ணிடலாம். அடுத்த நெக்ஸ்ட் இதுக்கு உங்களுக்கு நல்லாவே பிளான்ட் இது வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால தான் இது நான் கொடுக்குறேன். இல்லைனா நான் வந்து பிளான்ட்டாகவே கொடுப்பேன். இது வந்து சக்ஸஸ்ன்றதுனால தான் கட்டிங்ஸ் வச்சு வளர்த்துனது நல்லா வந்திருக்குது அப்படின்றதுனால தான் நான் வந்து கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எப்படி போயிருக்காங்க பாருங்கள். இதை நான் கட் பண்ணி வச்சு பண்ணணும்னா என்னால் முடியல. சரிங்களா? ஓகேங்களா? இங்கே பாருங்கள்
இது பாட்டு கூட மாற்றாம வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கட்டிங்ஸ் கொடுனா இதுக்கு இதனோட இதுக்கு கெட்டி நம்ம லீஃப்க்கு பார்ப்போம் இல்லையா, பேபி ஸ்டெம் வரும்போது எப்படி இருக்கும், இது கலர் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு கட்டிங் கொடுக்கணும். இங்கே கொடுக்கும்போது நீங்கள் இது வரைக்குமே இங்கேருந்து இது வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இந்த நாடு வரைக்குமே மண்ணில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரூட் வந்துக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதனோட இதுக்கு இங்கே பாருங்கள், இதனோட இதுக்கு வந்து நம்ம இங்கே கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு கட் போடும்போது இதுலேருந்து நீங்கள் இது வரைக்கும் வைக்கும்போது உங்களுக்கு இதிலே ரூட் வந்துக்கும். இந்த நாடுக்கு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த இதுக்கு உங்களுக்கு வேர் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய ஸ்டெம்முக்கு வச்சு பார்த்தோம்னா நம்ம இந்த இது கெட்டியாக இருக்குது பாருங்கள், இங்கே கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இது ஸ்டெம் வருது பாருங்கள், இதனோட இதுக்கு வந்து நம்ம இங்கே கட் பண்ணி கொடுத்துடலாம். அதே போல் இவங்களுக்கு இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மறைஞ்சிருச்சு லீஃப் பட்டதுனால இது. அதனால் நான் வந்து உங்களுக்கு இது சொல்லியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது போல் தான் இந்த ஸ்டெம்முக்கு வந்து நம்ம கெட்டியாக இருக்கிற பக்கம் கட் பண்ணி இந்த அளவில் நம்ம வச்சோம்னாவே சூப்பராக வளர்ந்துக்கும். இப்போ இதுக்கு பாருங்கள், இந்த இடம் நம்ம கட் பண்ணிடலாம். இது லென்த்து பாருங்கள், இது முன்ன பின்ன அப்படி தான் வரும், ஒன்றும் இது கிடையாதுங்க. அப்புறம் இதனோட இதில் அடுத்த இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இங்கே கட் பண்ணி கொடுத்துடலாம். இது வரைக்குமே நீங்கள் போட்டு மண்ணில் பதிச்சு வச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் ஓகே கட்டிங்ஸ் எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களை கம்பல் பண்ணல. பட் நான் வந்து என்னோடய அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இது சக்ஸஸ் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். கட்டிங்ஸ் வச்சு வளர்ந்துருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகேங்களா? இது வந்து ஒரு பீஸ் வந்து 25 ருபீஸு. இது நம்ம பிளான் நீங்கள் வந்து இதில் கூட பார்த்துக்கலாம். இப்போ இதனுடைய பிளான்ட்டோடைய சைஸும் பார்த்துக்கலாம், ப்ரைஸ் என்னன்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து கட்டிங்ஸ் வந்து 25 ருபீஸ். ஓகேங்களா?